Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.7ல second sum. Determine the value of lambda for the equations having trivial solution, non-trivial solution. So first, trivial solution இருக்கணும்னா determinant of a வந்து not equal to 0வா இருக்கணும். அப்போ இதுக்கு நம்ம determinant கண்டுபிடிச்சு அதை not equal to 0 அப்படின்னு போட்டால் போதும். So 1, 1, 3, 4, 3, lambda, 2, 1, 2. So, இதோட determinant is not equal to 0. அதாவது இதை நான் expand பண்ணுறேன். So, 1 into 3 2s are 6 minus lambda minus 1 into 4 2s are 8 minus 2 lambda plus 3 into 4 1s are 4 minus 3 2s are 6. This is not equal to 0. அப்போ இது 6 minus lambda minus 8 plus 2 lambda. இது வந்து 4 minus 6 minus 2, 3 into minus 2 minus 6. This is not equal to 0. ஸோ இந்த ப்ளஸ் 6உம் இந்த மைனஸ் 6உம் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த மைனஸ் 8ஐ நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 2 lambda minus lambda lambda. This is not equal to இந்த மைனஸ் 8 இங்கிட்டு போனால் 8. இப்போ lambda வேல்யூ நாட் ஈக்குவல் டு 8 எல்லாத்துக்குமே நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் வரும். அப்போ நம்மளுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ வரும்? lambda இஸ் ஈக்குவல் டு 8ங்கிறப்ப மட்டும்தான் நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும்.